السلام عليكم. Children, today we are going to learn about matter and materials. Matter and materials, fourth standard la unit 2 second lesson, matter and materials. மேட்டர்னா பொருட்கள். அந்த பொருட்கள் எதால் உருவாக்கப்பட்டிருக்கோ அது வந்து அதனுடைய மெட்டீரியல்ஸ். ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் பற்றி பார்ப்போம். எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ் இஸ் மேடப் ஆஃப் மேட்டர். வி நீட் டு எக்ஸ்ப்ளோர் மெனி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் டு மேக் சென்ஸ் ஆஃப் அவர் வேர்ல்டு. நம்ம உலகத்தில் நிறைய எவ்ரிதிங் எல்லா பொருட்களும் மேட்டர்ன்றது பொருட்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. வி நீட் டு எக்ஸ்ப்ளோர் மெனி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் டு மேக் சென்ஸ் ஆஃப் அவர் வேர்ல்டு. இந்த பொருட்களை வெவ்வேறு விதமான மெட்டீரியல்ஸ் வந்து உருவாக்கியிருக்குது. த மேட்டர் ஃப்ரம் விச் எ திங் இஸ் மேட் ஆஃப் இஸ் கால்டு மெட்டீரியல். ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய மூலப்பொருளுக்கு பேர் மெட்டீரியல். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேர் இஸ் மேட் ஆஃப் வுட். சேர்ன்றது ஒரு மேட்டர், வுட்டுன்றது ஒரு மெட்டீரியல். சேர்ன்றது நாற்காலி, அந்த நாற்காலி மரத்தால் ஆனது. இரேசர் ரப்பர் இருக்கு இல்லையா, அது மேட் ஆஃப் ரப்பர். கேண்டில் இஸ் மேட் ஆஃப் வேக்ஸ். மெழுகுவர்த்தி மெழுகால் ஆனது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் ஐடென்டிஃபை த மெட்டீரியல்ஸ் பை விச் தே ஆர் மேட் ஆஃப். இங்கே ஒரு சில பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரு இதனுடைய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் வேர்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர், கிளே, கிளாஸ், வுட், பிளாஸ்டிக், மெட்டல், ரப்பர், வாக்ஸ். இதில் இங்கே இருக்கிற பொருட்கள் வந்து எதால் உருவாக்கப்பட்டது அப்படின்றத நீங்கள் எழுதணும். பேஜ் நம்பர் 96. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? மெட்டீரியல்ஸ்னால் மூலப்பொருட்கள் சொன்னோம் இல்லையா, அந்த மூலப்பொருளுடைய பண்புகள் என்ன, அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். We can measure, see or feel the materials. Different types of material have different properties that make them useful for various purposes. Most materials have more than one property. They can be hard or soft, shiny or dull, smooth or rough, and flexible or rigid. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் பண்புகள் சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த பண்புகளை நம்ம மெஷர் பண்ணலாம், பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம். மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன பண்ணலாம்? மெஷர் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம், பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். வெவ்வேறு விதமான மெட்டீரியல்ஸ் வந்து வெவ்வேறு விதமான ப்ராப்பர்ட்டிஸுகளை கொண்டு இருக்குது. அதனால் உருவாக்கப்படுற பொருட்களை நம்ம வெவ்வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். மோஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஹாவ் மோர் தென் ஒன் ப்ராப்பர்ட்டி. நிறைய மெட்டீரியல் வந்து ஒரு பண்பை விட அதிகமான பண்புகளை பெற்றிருக்கும். தே கேன் பி ஹார்ட் ஆர் சாஃப்ட். ஹார்டாக இருக்கலாம், சாஃப்டாக இருக்கலாம் அந்த பொருட்கள். ஷைனியாக இருக்கலாம், பளபளன்னு இருக்கலாம், டல்லாக இருக்கலாம், ஸ்மூத்தாக இருக்கலாம், இல்லைனா ரஃப்பாக இருக்கலாம். ஸ்மூத்னால் மென்மையாக மிருதுவாக இருக்கலாம், ரஃப்னா கரடு முரடாக இருக்கிறது. ஃப்ளெக்சிபிள் ஆர் ரிஜிட். ஃப்ளெக்சிபிள்னால் வளைஞ்சி கொடுக்கக்கூடிய தன்மை, ரிஜிட்னா அப்படியே விரைப்பான அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தன்மையுள்ளதாக இருக்கலாம் இந்த மெட்டீரியல்ஸ். இப்போ ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் ஹார்டாக இருக்கிற பொருட்கள் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? எது ஹார்டாக இருக்கும், எது சாஃப்டாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். சாஃப்டாக இருக்கிற பொருளுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். மென்மையாக, நம்ம தொட்டு பார்த்தா மென்மையாக இருக்கணும். ஸ்பாஞ்ச், பஞ்சு சொல்லலாம். அப்புறம் ஃபெதர்ஸ், பேர்ட்ஸுடைய ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். கரடு முரடாக இருக்குது, நமக்கு தொட்டால் அழுத்தனா அழுந்தாமல் கரடு முரடாக இருக்கிறது வந்து ஹார்ட் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் விச் கெனாட் பி ஈஸிலி கம்ப்ரஸ், கட், பெண்ட் ஆர் ஸ்க்ராச் ஆர் கால்ட் ஹார்ட் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் பிரிக், போன் அண்ட் ஸ்டீல். எந்த ஒரு மெட்டீரியல் வந்து ஈஸியாக வளைக்க முடியாதோ, கட் பண்ண முடியாதோ, வளைக்க முடியாதோ, அழுத்த முடியாதோ, ஸ்க்ராட்ச்ன்றது எப்படி சொல்கிறது, கீறல், அந்த மாதிரி இது பண்ண முடியாதோ, இந்த மெட்டீரியலுக்கு பேர் ஹார்ட் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் பிரிக், செங்கல்,
எலும்பு, இரும்பு கம்பி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி ஈஸிலி கம்ப்ரஸ்ட், கட், பெண்ட் ஆர் ஸ்க்ராட்ச் ஆர் கால்டு சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். எந்த மெட்டீரியல்ஸை நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியுதோ, பெண்ட் பண்ண முடியுதோ, வளைக்க முடியுதோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் பண்ண முடியும், அதை நம்ம கீறினா ஈஸியாக கீற முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். எக்ஸாம்பிள் ஃபோம், கிளே அண்ட் ஸ்கின். ஃபோம்ன்றது என்னது? நுரை. கிளே, களிமண் அண்ட் ஸ்கின் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ரைட் வெதர் த கிவன் மெட்டீரியல் ஆர் ஹார்ட் ஆர் சாஃப்ட். இங்கே ஒரு சில மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. உட்டு ஹார்டாக இருக்குமா, சாஃப்டாக இருக்குமா? இரேசர் சாஃப்டாக இருக்குமா, ஹார்டாக இருக்குமா? காட்டன் சாஃப்டாக இருக்குமா, ஹார்டாக இருக்குமான்னு எடுத்தாங்க. எழுதுங்க. பேஜ் நம்பர் 97. ஷைனி அண்ட் டல் மெட்டீரியல். ஷைனி அண்ட் டல் மெட்டீரியல். இப்போ ஒரு சில மெட்டீரியல் பார்த்தா நல்லா பளபளன்னு இருக்கும். பளபளன்னா மின்னு இருக்கும். இப்போ அந்த மெட்டீரியல் வந்து ஷைனி மெட்டீரியல். ஒரு சில மெட்டீரியல் அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே டல்லாக இருக்கும். டல்னால் அப்படியே எப்படி மங்கி போயிருக்கிறது, கலர் மங்கி போய் நல்லாவே இல்லை, பழசாயிடுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இப்போ வீட்டிலே ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு நகை வாங்குறாங்கன்னு வச்சுக்க, நெக்லஸோ ஏதோ ஒன்று வாங்குறாங்க, புதுசில் பார்க்குறப்ப அது எப்படியே பளபளன்னு அந்த கல்லாம் ஜொலிக்கும். நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து இந்த பெருநாளாக முடிஞ்சு போட்டுக்கிட்டு ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இது கலர்லாம் வந்து அப்படியே டல் ஆகிடும். இப்போ ஷைனி, டல் அப்படின்றது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். மெட்டீரியல்ஸ் விச் ரெஃப்ளெக்ட் த லைட் வெல் ஆர் கால்டு ஷைனி மெட்டீரியல். எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டு அண்ட் டயமண்ட். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால் நம்ம எவர்சில்வர் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா, அது. கோல்டு தங்கம், டைமண்ட் வைரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷைனி மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் விச் do not reflect the light well are called dull material. எந்த மெட்டீரியல் வந்து லைட்டோட ரெஃப்ளெக்ஷன் வந்து இல்லையோ அது வந்து டல் மெட்டீரியல் சொல்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேண்டில், பேப்பர் அண்ட் ஜூட் பேக். இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் நீங்கள் படிக்கணுன்றது கிடையாது. உங்களுக்காக தெரியும். ஒரு சில பொருட்கள் பார்த்தா இது ஷைனிங்காக இருக்குது, இது டல்லாக இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பொருளையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கலெக்ட் சம் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் அண்ட் கிளாஸிஃபை தம் அஸ் ஷைனி ஆர் டல் மெட்டீரியல். இப்போ உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி அது வந்து டல் மெட்டீரியலா இல்லை ஷைனி மெட்டீரியலா அப்படின்றத நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுங்கள், வகைப்படுத்தணும். தேர்ட் ஒன், ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் which have ups and downs on their surface are called rough materials. Example brick, rock and tire. Materials which do not have ups and downs on their surface are called smooth materials. Example mirror, silk cloth and tiles. இப்போ ஒரு சில மெட்டீரியல்ஸில் அப் அண்ட்ஸ் டவுன்ஸ் இருக்கும். அப் அண்ட்ஸ் டவுன்ஸ்னால் மேடும் பள்ளமாக இருக்கும். ஒரு பொருளில் அதனுடைய சர்ஃபேஸ், அதனுடைய மேற்பரப்பில் கோணல் மாணலுமாக மேடும் பள்ளமுமாக இருந்ததுன்னா அது ரஃப் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் உங்களுக்கு செங்கல் சொல்லியிருக்காங்க, பாறைகள் சொல்லியிருக்காங்க, டயர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரஃப் மெட்டீரியல். ஒரு சில மெட்டீரியல் வந்து எந்த மேடு பள்ளமும் இல்லாமல் அப்படியே வழவழன்னு இருக்கும், அதுக்கு பேர் ஸ்மூத் மெட்டீரியல். உங்களுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? மிரர், கண்ணாடி இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி, அது. சில்க் கிளாத், பட்டு துணி, வீட்டில் டைல்ஸ் போட்டிருக்காங்களா கீழே தரையில், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ட்ரை டு ஆன்சர். சார்ட் த கிவன் ஆப்ஜெக்ட் ஆஸ் ரஃப் ஆர் ஸ்மூத். இங்கே கொடுத்துருக்கிற மெட்டீரியலை ரஃபாக ஸ்மூத்தான்னு நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். பெட் சோப், கயர், ஃபெதர், ஸ்டோன், கிளாஸ் பால், பேப்பர் போர்ட், சாண்ட் பேப்பர். சாண்ட் பேப்பர்ன்றது வந்து மணல் பேப்பர். பிளாஸ்டிக், ஸ்பூன். இதெல்லாம் வந்து நீங்கள் ரஃபாக ஸ்மூத்தான்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் மெட்டீரியல். ஃப்ளெக்சிபிள்னால் வளைந்து கொடுக்கக்கூடிய, நம்ம வளைச்சா ஈஸியாக வளையணும், அதுதான் ஃப்ளெக்சிபிள். ரிஜிட்னால் அப்படியே எப்படி சொல்கிறது? ரிஜிட்னா அப்படியே விரைப்பு தன்மையாக நம்ம வளைச்சா கூட வளைக்க முடியாதது ரிஜிட் மெட்டீரியல். மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி பெண்ட் ஆர் ஸ்ட்ரெச்டு ஈஸிலி ஆர் நோன் அஸ் ஃப்ளெக்சிபிள். ஈஸியாக அது என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெச் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா அது ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட், எலக்ட்ரிக் ஒயர் அண்ட் சைக்கிள் டியூப். ரப்பர் பேண்ட் பார்த்துருக்கீங்களா? ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் ஒயரு, சைக்கிள் டியூப்பு,
ஓஸ் பைப்பு இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வளையும். அப்போ இது வந்து ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல். மெட்டீரியல்ஸ் which cannot be bent or stretched easily are known as rigid material. எக்ஸாம்பிள் a stick, wooden scale and stone. இப்போ சொன்ன எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் வளைக்க முடியுமா? வளைச்சி பார்த்தா வளையுமா? வளைய முடியாது இல்லையா, வளைக்க முடியாது இல்லையா, அதனால் அது ரிஜிட் மெட்டீரியல். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். மெட்டீரியல்ஸ் தட் do not allow water to pass through them are called waterproof material. வாட்டர் ப்ரூஃப்னா தண்ணி வந்து ஒட்டாது, தண்ணீர் ஒட்டாத பொருட்கள். எது எதில் தண்ணி ஒட்டாதோ அந்த பொருட்களை வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் சொல்கிறோம். மெட்டீரியல்ஸ் தட் do not allow water, அந்த பொருள் வழியாக வாட்டர் வந்து இந்தாண்ட வராது, அப்படி இருந்தால் அதுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்களா சொல்லுங்கள். ரெயின்கோட் அண்ட் அலுமினியம் ஃபாயில் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப். ரெயின்கோட்ன்றது மழைக்கு போடுறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அம்ப்ரெல்லா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். அலுமினியம் ஃபாயில் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப்பு, அந்த மாத்திரை இருக்கும் இல்லையா அட்டை, அந்த ஒரு மாதிரி அந்த சில்வர் கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த அட்டை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பேரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் ஒபாக்யூ ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒபாக்யூ ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஹாவ் யூ எவர் சீன் த்ரூ த பஸ் விண்டோ? இப்போ வந்து இந்த விண்டோ வழியாக பார்த்தா நமக்கு வந்து எல்லாம் கிளியராக தெரியுதா? இப்போ ஒரு சிலது தெரியுது, ஒரு சிலது வந்து தெரியாமல் அப்படியே இருக்குது. Some objects allow light to pass through them. This helps us to see through them as the window of a bus. Let us see how different objects behave with light. ஒரு சில பொருட்கள் தன்னுடைய வழியாக லைட்டை ஊடுருவ செய்யும், ஒளியை ஊடுருவ செய்யும். அப்படி செய்கிறப்ப நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிற பொருட்கள் வந்து நல்லாவே தெரியும். அதை வச்சு தான் வந்து நமக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக, டிரான்ஸ்லூசண்ட்டாக, அபாக்யூவான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது, இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சா, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஏத்தாப்புல நிற்கிறீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஏத்தாப்புல நிற்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, மிஸ் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடி வைக்கிறேன், கிளாஸ் ஷீட் வைக்கிறேன். வச்ச உடனே உங்கள் ஃப்ரெண்டோடைய முகம் உங்களுக்கு தெரியுதா, கிளியராக தெரியுதா? கிளியராக தெரிஞ்சுதுன்னா அது டிரான்ஸ்பேரண்ட். அந்த கிளாஸ் வழியாக லைட் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகுது, அதனால் அந்த பக்கம் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுடைய முகம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சுதுன்னா அது டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட். அப்போ நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம் இல்லையா, என்ன ஆப்ஜெக்ட் வச்சோம், கிளாஸ் வச்சோம், கிளாஸ் ஷீட் வச்சோம் இல்லையா, அப்போ அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட்டு, டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட். நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க நம்ம இருக்கிற எந்த ஒரு பொருள் வழியாக வந்து நமக்கு கிளியராக தெரிஞ்சால் அந்த பொருள் வந்து நமக்கு என்னது, டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். Transparent objects allow the light to pass through them, so we can see other objects clearly through. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் புரியுது? அப்போ சொல்கிறது, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஏர், கிளாஸ் அண்டு பியூர் வாட்டர். இப்போ ஏர் அப்படி, இப்போ நான் ஏர் அப்படி எப்படி பார்த்துக்கலான்னா, இப்போ நீங்கள் ரெண்டு பேர் உங்கள் முன்னாடி எதுவுமே வைக்கல, மிஸ் வந்து ரெண்டு பேரையும் நிற்க வச்சுருக்கேன், உங்கள் ஃப்ரெண்டு ஆப்போசிட் சைடில் நிற்க வச்சுருக்கேன், உங்கள் ஃப்ரெண்டோடைய முகம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது. அப்போ நமக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, ஏர் இருக்குது. ஏர்னால் காற்று, நம்மளை சுற்றி காற்று இருக்குது இல்லையா, அதே மாதிரி நமக்கு நடுவுலையும் காற்று இருக்குது. அப்போ ஏர் இஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது பியூர் வாட்டர். பியூர் வாட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நல்ல மழை பெய்யுது இல்லையா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மழை நல்லா பார்க்குறீங்க, பார்த்து நல்லா மழை பெய்யுது பார்க்குறீங்க. ஆப்போசிட்டில் உங்கள் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க வெளியே நிற்கிறாங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு முகம் உங்களுக்கு நல்லா மழை பெய்கிறப்ப தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்போ வாட்டர் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லூசன்ட். Translucent object allows sunlight to pass through them, so we cannot see objects clearly, but we see them as blurred images through them. இப்போ ஒரு சில பொருட்கள் வழியாக நம்ம பார்த்தோன்னா
உங்களுக்கு அவங்களுடைய உருவம் மட்டும் தெரியும், இல்லைன்னா கிளியராக தெரியாது. அவங்களுடைய உருவம் மட்டும் தெரியும், இல்லைன்னா ரொம்ப கிளியராக வந்து அவங்கள பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற பொருட்களுக்கு பேர் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு பேப்பரில் நல்லா எண்ணெயை தடவி அந்த அந்த பேப்பர் வழியாக நம்ம முன்னாடி அந்த பேப்பரை வச்சுருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டை பாரு இது வழி அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியாது. ஏதோ ஒரு உருவம் இருக்கிறது மட்டும் தெரியும், அது என்னன்னு கிளியராக நம்மளால் பார்க்க முடியாது. டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் allow some light to pass through them. இது வந்து குறைஞ்ச அளவே லைட்டை வந்து தன்னுக்குள்ளே ஊடுருவ அனுமதிக்கும். ஸோ we cannot see objects clearly. அதனால் அந்த பொருட்கள் நமக்கு எப்படி தெரியாது, கிளியராக தெரியாது. பட் we see them as blurred images through them. ஆனால் நம்ம பார்க்குறப்ப அங்கே ஏதோ ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள், பேப்பர் soaked in oil. ஏதாவது ஒரு ஆயிலில் நனைச்சி எடுத்த பேப்பர். அதுக்கப்புறம் ஸ்னோன்னா பனி. இப்போ நல்லா டிசம்பர் மாதம் நல்லா பனி பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம காலை நேரத்தில் எழுந்து பாருங்கள், நல்லா அப்படியே புகை மூட்டை மாதிரி இருக்கும் பனி. அப்போ அந்த ஸ்னோவில் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோவில் நமக்கு ஆப்போசிட் சைடில் வர்றவங்க சுத்தமாகவே தெரியாது. ஆனால் கொஞ்சம் கிட்ட போக போக அது ஏதோ ஒரு உருவம் வருது அப்படின்ட்டு கொஞ்சம் லேசாக தெரியும் இல்லையா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். அப்புறம் வெஜிடபிள் ஆயில் ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அபாக்யூ ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ அபாக்யூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றப்ப எந்த ஒரு பொருள் தன் வழியாக லைட்டை பாஸ் பண்ணலையோ, ஒளியை ஊடுருவ வைக்கலையோ, அந்த பொருள் வந்து அபாக்யூ ஆப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு முன்னாடி, இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறப்ப நமக்கு முன்னாடி ஒரு கார்ட்போர்டு இப்போ உங்கள் வீட்டில் கேரம் போர்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போர்டை தூக்கி உங்கள் நடுவில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு முகம் உங்களுக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா. அப்போ சுத்தமாகவே பார்க்க முடியாது. அப்போ அது வந்து அபாக்யூ ஆப்ஜெக்ட். புரியுதா? உங்களுக்கு நடுவில் எந்த ஒரு பொருள் உங்களுக்கு ஏத்தாப்புல இருக்கிற பொருள் வந்து சுத்தமாக பார்க்க முடியலையோ, அது வந்து அபாக்யூ ஆப்ஜெக்ட். அபாக்யூ ஆப்ஜெக்ட்ஸ் டு நாட் அலோ லைட் டு பாஸ் த்ரூ தம். அது லைட்டை வந்து அனுமதிக்காது, தன்னுள்ள ஊடுருவ அனுமதிக்காது. ஸோ வி cannot see through these ஆப்ஜெக்ட். அதனால் நமக்கு எந்த பொருட்களையும் நம்மளால் பார்க்க முடியாது. எக்ஸாம்பிள், வுட், ஸ்டோன் அண்ட் மெட்டல்ஸ். இப்போது இதில் வந்து நம்ம டிரான்ஸ்பேரண்ட்னா என்ன, டிரான்ஸ்லூசன்ட்னா என்ன, அபாக்யூ ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பேரண்ட்னா ஒளி வந்து தன்னுள்ள ஊடுருவி போகும், அதனால் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க நல்லா கிளியராக தெரிவாங்க. அப்படி தெரிஞ்சு அது டிரான்ஸ்பரண்ட். மங்கலாக தெரிஞ்சுதுன்னா, கிளியராக தெரியலன்னா அது டிரான்ஸ்லூசன்ட். சுத்தமாக தெரியலன்னா அதுக்கு அபாக்யூ ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 99 உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட். நேம் எழுதுங்க, டேட் போடுங்க, கிளாஸ் போட்டுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ, டிரான்ஸ்லூசன் ஆப்ஜெக்ட், அபாக்யூ ஆப்ஜெக்ட். இதை சொன்னதை வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்களாக எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் வெதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் ஆர் அபாக்யூ. இங்கே இருக்கிற பொருட்களை வச்சு இது டிரான்ஸ்பரண்ட்டாக, டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆர் அபாக்யூவான்றதை நீங்கள் எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 100ல் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், அதாவது லைட்டுடைய பிரதிபலிப்பு. ரெஃப்ளெக்ட்னா பிரதிபலிக்கிறது. we see the world around us with the help of light. Where do we get light from? Light may occur either from the sun or from other sources like an electric lamp or a bulb. The objects that give off light are called light sources. இப்போ நம்ம இந்த வேர்ல்டை வந்து எதன் மூலமாக பார்க்குறோம்? லைட் மூலமாக பார்க்குறோம். வேர்ல்டு எதன் மூலமாக பார்க்குறோம்? லைட் மூலமாக பார்க்குறோம். நமக்கு இந்த லைட் எங்கேருந்து கிடைக்குது? வேர் டு வி கெட் லைட் ஃப்ரம்? மெயின் சோர்ஸ் என்னென்னா சன் தான். சன்கிட்டேருந்து தான் நமக்கு லைட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதர் சோர்ஸஸ்னால் மற்ற இந்த கேண்டில் லைட் இருக்கு இல்லையா, கேண்டில் லைட்டு இருக்குது, எலக்ட்ரிக் லேம்ப் இருக்குது, கரண்ட் லைட்டு, பல்பு, இந்த மாதிரி அதர் சோர்ஸ்லேருந்தும் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு லைட் வந்து நமக்கு எந்த பொருட்கள்லேருந்து கிடைக்குதோ அதுக்கு பேர் லைட் சோர்ஸஸ். அதுக்கு என்னென்னு பேர்? லைட் சோர்ஸஸ். When light falls on a transparent material, it passes through it. However, when light falls on a polished surface of an opaque material, it does not pass through it. It bounces back.
The bouncing of light by any smooth or polished surface is called reflection. இப்போது எந்த ஒரு பொருள் மேலே இப்போ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே 3 ஆப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் அண்ட் அபாக்யூன்னு படிச்சிருக்கோம். இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் மேலே லைட்டு விழுந்ததுன்னா அந்த லைட் வந்து பாஸ் ஆகிடும், அது உள்ளே போயிடும், அந்த பொருள் வழியாக உள்ளே போய் ஆப்போசிட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். However, when light falls on a polished surface of an opaque material, ஒரு பாலிஷ்டான சர்ஃபேஸ் மேலேயோ இல்லை ஒரு அபாக்யூ மெட்டீரியல் மேலேயோ அந்த லைட்டு விழுந்துச்சுன்னா இட் டஸ் நாட் பாஸ் த்ரூ. அந்த லைட் என்ன ஆகாதுன்னா அதன் வழியாக ஊடுருவி செல்லாது. அபாக்யூ ஆப்ஜெக்டில் லைட்டை நம்ம அடித்தோன்னா அதன் வழியாக ஊடுருவி செல்லாமல் இட் பவுன்சஸ் பேக், திருப்பி நமக்கே வந்து அது பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகுனா திருப்பி வரும். The bouncing of light by any smooth or polished surface is called reflection. அந்த மாதிரி நம்ம அனுப்புகிற லைட்டோட வெளிச்சம் திருப்பி வர்றதுக்கு பேர் பவுன்சிங் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ரெஃப்ளெக்ஷன். அதுக்கு பேர் என்ன? ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. பிரதிபலிப்பு. இப்போ நம்ம வீட்டில் வந்து முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது இல்லையா, நீங்கள் ஏற்கனவே கேட்பீங்க, ஏற்கனவே வந்து கிளாஸு வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ வீட்டில் இருக்கிற கண்ணாடி சொல்கிறீங்களே அது டிரான்ஸ்பரண்ட் இல்லையா அப்படின்னு வீட்டில் இருக்கிற கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் தான் தெரியும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னோன்னா நம்ம முகம்தான் தெரியும். ஏன்னா அதுக்கு பின்னாடி அந்த ஆரஞ்சு கலரில் அந்த கிளாஸ் பின்னாடி பூசி வச்சுருப்பாங்க பாருங்கள், அது வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்கள லைட்டை வந்து நம்ம உள்ளார பாஸ் பண்ண விடாது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம லைட் அடித்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த லைட் வந்து நமக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ நமக்கு கண்ணு கூசும். ஒன்றும் இல்லை, நம்ம சூரியனை அப்படியே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கண்ணு கூசும் இல்லையா. இப்போ ஒரு 2 வீலர் நிற்கிதுன்னா அந்த 2 வீலருடைய மிரரில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி சன்னோட லைட் பட்டு அப்படியே நமக்கு என்ன ஆகும்? ரெஃப்ளெக்ஷன் ஆகும், அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் இல்லையா. அதுக்கு பேர் தான் பிரதிபலிப்பு. When you look into the mirror, you can see your own face on the mirror. What do you see is reflection of your face in the mirror. We also see reflection of other objects that are in front of the mirror. These reflections are formed by light and they are called images. இதுதான் உங்களுக்கு மிரர் சொன்னோம் இல்லையா, இப்போ அதில் வந்து உங்களுடைய உருவம் தெரியும்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இமேஜஸ். அதுதான் என்னது? இமேஜஸ். இது வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இதில் ஆக்டிவிட்டி ஒன்று சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே சில்ட்ரன்.